Well, let's turn our Bibles to Ephesians chapter 6. I'll read verse 15. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துக்கு திருப்பிக் கொள்ளலாம் நம்முடைய வேதாகம பகுதிக்கு. Ephesians 6 verse 15. And having shod your feet with the preparation of the gospel of peace. எபேசியர் 6:15 சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தமென் பாதரட்சியை கால்களை தொடுத்தவர்களாயும் நில்லுங்கள். We are looking at the third piece of weaponry that the apostle Paul describes here. இங்கே மூன்றாவதான ஆயுதமாக பவுல் விவரிக்கிற ஆயுதம் என்ன? பாதரட்சை. Talking about the Roman soldier shoes and he compares it with peace. அதாவது ரோமாபுரி சேவர்கள் அணிந்திருக்கிறார்களே பாதரட்சை, அதை எடுத்து நமக்கு ஆவிக்குரிய விசுவாசிகளாகிய நமக்கு அவை சமாதானமாய் இருக்கிறது என்று சொல்கிறார். So he shows us that what the shoes does for the Roman soldier, the gospel of peace does for you and me. என்ன சொல்கிறார்? போர் சேவர்களுக்கு பாதரட்சை என்ன உபயோகமா இருக்கிறதோ அதே மாதிரி நமக்கு சமாதானம் உபயோகமாய் இருக்கிறது. So first of all, the shoes provided firmness. முதலாவது பார்ப்போம் என்றால் பாதரட்சை ஒரு உறுதியான நிற்கும் தன்மையை கொடுக்கிறது. Protected him from the unexpected and surprise attacks of the enemy. இரண்டாவதாக விரோதிகள் வைத்திருக்கிற கண்ணிகளும் எதிர்பாராத பொல்லாப்பிலிருந்து தீமையிலிருந்து அவங்களை காக்கிறது. Provided mobility. அது மட்டும் இல்லாமல் முன்னேறத்தக்கதான வீரியத்தையும் அளிக்கிறது. We looked at the two extremes of the church. அது மட்டும் இல்லாமல் அடுத்ததாக கண்டோம் சபையிலே எப்படியாக இரண்டு உச்சக்கட்டத்தினர் இருக்கிறார்கள் என்றும். And then we saw the two kinds of peace. பிற்பாடு நாம் கண்டோம் இரண்டு வகையான சமாதானத்தை வேதாகமம் போதிக்கிறது என்பது. Peace with God and the peace of God. தேவனோடு சமாதானமாயிருப்பது, தேவனுடைய சமாதானத்தை உடையவர்களாய் இருப்பது. Person has to be at peace with God to experience the peace of God. தேவனுடைய சமாதானத்தை ஒருவர் அனுபவிக்க வேண்டுமானால் தேவனோடு முதலாவது சமாதானமாய் இருக்க வேண்டியதா இருக்கிறது. And then I described you what this peace is about. அது மட்டும் இல்லாமல் இந்த சமாதானம் என்றால் என்ன என்று விவரித்தேன் அல்லவா? It is a mighty prevailing force that works in you. சமாதானம் என்பது ஒரு எழுப்பி கிளம்பி தாக்கத்தை உருவாக்குகிற சக்தி நமக்குள்ளாக இருப்பதுதான் சமாதானம். So every believer has this peace. ஆகவே ஒவ்வொரு விசுவாசியும் இந்த சமாதானத்தை உடையவர்களாக இருக்கிறார்கள். And this peace is supposed to guard your heart and your mind against every attack of the enemy. அது மட்டும் இல்லாமல் இந்த சமாதானம் எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது? பிசாசானவன் நெய்கிற எல்லா விதமான தாக்குதலிலிருந்து உங்கள் சிந்தனையும் உங்கள் மனதையும் உணர்வுகளையும் காக்கதானே இருக்கிறது. But for that to happen, it has to rule over you. Rule your heart and mind and your will and emotions. அதை காப்பதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? முதலாவது சமாதானத்தை நம்மளுடைய இருதயத்தையும் சிந்தனையும் ஆள விட வேண்டும். So in Colossians 3:15 and Philippians chapter 4 verse 6 and 7. கொலோசியர் 3:15 3:15 பிலிப்பியர் 4:6 இவ்விதமாக சொல்லுகிறது. Colossians 3:15 Paul says, and let the peace of God rule your hearts and minds. அங்க என்ன சொல்லுகிறார் பவுலானவர்? கொலோசியர் 3:15 தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களிலும் சிந்தனைகளிலும் ஆளக்கடவது. And in Philippians chapter 4 verse 6-7 Paul talks about how to let the peace of God rule our hearts and minds. அதுக்கு பிற்பாடு பிலிப்பியர் 4:6-7 கண்டோம் எப்படி பவுல் சொல்கிறார் அந்த சமாதானத்தை நம்முடைய சிந்தனைகளையும் இருதயத்தையும் உணர்வுகளையும் ஆள எப்படி விடுவது என்பதை கற்றுக் கொடுக்கிற வசனமாய் இருக்கிறது. He says that be anxious for nothing but in everything with prayer and supplication with thanksgiving make known your request unto God. And the peace of God that surpasses all understanding will guard and protect your hearts through our Lord Jesus Christ. என்ன சொல்கிறார் பிலிப்பியர் 4:6-7 நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதனாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். So when you do your part, God fulfills his part. He guards your mind and your heart and your will and your emotions. ஆகவே நம்மளுடைய பங்காக நம்ம செய்ய வேண்டியதை நாம் செய்வோமானால் தேவன் பிற்பாடு அவர் இடைப்பட்டு நம்மளுடைய இருதயங்களையும் சிந்தனைகளையும் உணர்ச்சிகளையும்
காக்கிறவராயிருக்கிறார். Just like the Roman soldiers who stood at the entrance of the city and kept out anyone that will bring trouble into the city or cause nuisance. எப்படி இருக்கிறது என்றால் இந்த சமாதானம் எப்படி ரோமாபுரி சேவகர்கள் அந்த கோட்டையின் வாசலிலே நின்று கொண்டு பட்டணத்துக்குள்ளாக உள்ள வருகிறவர்களையும் போகிறவர்களும் எப்படி கண்காணித்து நல்ல தீவிரமாய் விசாரித்து சோதித்து அனுப்பி காவல் காக்கிறார்களோ அந்த மாதிரி என்று சொல்லுகிறார் பவுல். In the same manner, the peace of God will guard our hearts and our minds and will keep out every negative thought, every thought that comes from the enemy, every thought that will cause us to worry and bring anxiety in our lives. சொல்லுகிறார் தேவ சமாதானம் என்ன பண்ணுமா, நம்மளுடைய இருதயத்தின் சிந்தனையின் உணர்ச்சியில வாசல்ல நின்று கொண்டு பிற்போக்கான சிந்தனைகளோ பிசாசையும் எந்த விதமான தாக்குதலோ அதை அறிந்து கண்காணித்து தடுத்து உள்ள வராமல் நிராகரிக்கிறது. So we looked at all that. அதெல்லாம் கண்டோம். Now let's go to Romans chapter 16. இப்பொழுது ரோமருக்கு எழுதின நிருபம் 16ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். Romans chapter 16. ரோமருக்கு எழுதின நிருபம் 16ஆம் அதிகாரம். Now so long we've been looking at how peace as a defensive weapon, it guards and protects us from the work of the enemy. எப்படி இவ்வளவு நேரம் பார்த்தோம் எப்படி சமாதானம் என்பது தற்காப்பான ஆயுதமாக இருக்கிறது, எப்படி நம்மளுடைய இருதயத்தை தற்காக்கிறது, எப்படி நம்முடைய சிந்தனையும் உணர்ச்சிகளும் பாதுகாக்கிறது என்று கண்டு கொண்டு வந்தோம் அந்த ஆயுதமாக. But you remember the Roman soldier's shoes not only was used as a defensive weapon but also as an offensive weapon against the enemy. ஆனால் நாம் ஒன்று ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும், போர் சேவகர்கள் ரோமாபுரியினர் அவர்கள் அந்த பாதரட்சி அணியும் பொழுது அது எதுக்காக அணிகிறார்கள் என்றால் தங்களுக்கு தற்காப்புக்கு மட்டுமல்லாமல் அது பாதுகாப்புக்கு மட்டுமல்லாமல் அதை தாக்கக்கூடியதாகவும் உபயோகிக்கிறார்கள். So now we are going to look at how the shoes is an offensive weapon against the enemy. ஆகவே அவைகள் தற்காப்பான ஆயுதம் மட்டும் இல்லாமல் அவளை பாதுகாக்கிறது மட்டும் இல்லாமல் இப்பொழுது அந்த பாதரட்சியை தாக்குற ஆயுதமாகவும் உபயோகிக்கிறது எப்படி என்று பார்க்கலாம். Let's turn our Bibles to Romans 16 and I'll read verse 20. ரோமருக்கு எழுதின நிருபம் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். And the God of peace will crush Satan under your feet shortly. சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களில் கீழே நசுக்கி போடுவார். The God of peace will crush Satan under your feet shortly. சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். Now I read to you from the NKJV, the authorized King James version as the word bruise. அதாவது நசுக்கி போடுவார் என்று ஆங்கில வேதாகமத்தில் இருக்கிறது. Bruise, the authorized King James version has the word bruise. அதாவது நசுக்கி போடுவார். Here in this the NKJV it says crush. Crush and bruise are two different things. NKJV-ல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் நொறுக்கி போடுவார். And the Amplified says here the God of peace will soon crush Satan. The word soon instead of shortly. It's almost similar. Soon or shortly are both same. அதாவது இன்னொரு Amplified version அப்பனா சீக்கிரமா இருக்கிறது, இல்லனா குறுகிய காலகட்டத்தில் என்றும் இரண்டு வார்த்தையும் ஒன்றுதான். So in this verse two words are very important. இந்த வசனத்திலே வாசித்ததிலே இரண்டு வார்த்தைகள் முக்கியமாக இருக்கிறது. One is the word bruise or the word crush. ஒன்னு நசுக்கி போடுவார் அல்லது நொறுக்கி போடுவார். And the other is the word shortly or the word soon. இன்னொரு வார்த்தை சீக்கிரமாயும் குறுகிய காலமாயும் என்பத இரண்டு காரியங்கள். But today I am going to talk about that word bruise or the word crush. அது நசுக்கி போடுவார் நொறுக்கி போடுவார் என்ற வார்த்தையை பற்றி இன்னைக்கு பார்க்கலாம். But before that we have to look at this word soon or shortly and I need to tell you something important about that. அதுக்கு முன்பாக சீக்கிரமாய் குறுகிய காலத்தில் ஒரு காரியத்தை சொல்றேன் பாருங்க அதுல இருந்து. Because of that word soon or the word shortly many commentators have misunderstood what Paul is saying there. பாருங்கள் பவுல் சொல்லுகிற வார்த்தையை अनेक வேதாகம வல்லுனர்கள் தவறிவிட்டார்கள். அங்க அந்த சீக்கிரமாய் என்ற வார்த்தை இருந்ததனாலே. See it says there and the God of peace will soon or shortly crush Satan under your feet. சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களிலே நசுக்கி போடுவார். So because of this word soon or shortly commentators say
அது சீக்கிரமாய் என்று சொல்லுகிறதுனாலே that வேதாகம வல்லுனர் சொல்லுகிறார்கள் this is referring to faithful believers. இது வந்து உத்தமமான விசுவாசிகளை குறித்து சொல்லுகிறது. And now they can look forward to a day when God will crush Satan. அதாவது ஒரு காலத்தை எதிர்நோக்கி கொண்டிருக்க வேண்டும். தேவன் ஒரு காலம் வருகிறது, அந்த காலத்திலே பிசாசை நசுக்கி போடுவார் என்று எதிர்பார்க்க வேண்டும். And they will no more have any spiritual warfare, no more battles, no more struggles against the devil. அது மட்டும் இல்லாமல் அந்த நாளிலிருந்து நமக்கு எந்த ஒரு போராட்டமோ எந்த ஒரு பிசாசினுடைய தொந்தரவும் இருக்காது. Now because of the word soon or shortly, they are saying this, that the God of peace will soon or shortly crush Satan under your feet, and after that you will not have any struggles, no problems, no conflict between you and the devil. இவ்வளவு நேரம் சரியா இருந்தது. என்ன சொல்கிறார்? சீக்கிரமாய் குறுகிய காலத்துக்குள் என்று பவுல் அந்த வார்த்தையை போட்டதுனாலே வேதாகம வல்லுநர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? ஒரு காலம் வருகிறது, அந்த காலத்து சீக்கிரமா வருது, எதிர்பார்க்கலாம். அந்த காலகட்டத்திலே தேவன் வந்து சாத்தானை நசுக்கி போடுவாரு, அவனை நொறுக்கி போடுவாரு என்று எதிர்பார்க்க வேண்டும். So they are saying all faithful believers can look forward soon or shortly when God will crush Satan. ஆகவே எல்லா விசுவாசிகளும் எதிர்பார்ப்போடு இருங்க. ஒரு நாள் வருகிறது, அந்த நாளிலே பிசாசை நசுக்கி போட்டுருவாரு. That means they are saying that this incident will happen soon or it will happen shortly in the near future. ஆகவே என்ன சொல்லுகிறார்கள்? இந்த மாதிரியான கொஞ்சம் இறக்கிடுங்க. இந்த மாதிரியான சீக்கிரம் என்கிற காரியம் வந்து that means it will happen soon or shortly, it will happen in the near future. என்ன சொல்லுகிறார்கள்? சீக்கிரம் குறுகிய காலம் என்று சொல்லும் பொழுது ரொம்ப தொலைவில் இல்ல, கூடிய காலத்திலே வந்து நடக்க போகுது, தேவன் நமக்காக நடத்தி தீர்ப்பார் என்று சொல்லுகிறார்கள். So because of that one word, they just interpret it in a different way. பாருங்கள், இந்த சீக்கிரமாய் என்ற ஒரு வார்த்தை வந்ததுனால இந்த மாதிரி எல்லாம் அர்த்தம் கொண்டு வியாக்கியானம் செய்றாங்க. ஒரு நாள் வருது, சீக்கிரமா செய்வாருன்னு. But when we come to that word shortly or the word soon, I'll show you what it really means there. அந்த சீக்கிரமாய் குறுகிய காலகட்டத்தில் என்று அந்த வார்த்தையை நான் விவரிக்கும் பொழுது அதை நான் தெளிவுபடுத்துகிறேன், எப்படியாக அதை அர்த்தம் கொள்ள வேண்டும். That word soon or shortly is not referring where the God of peace will in the near future crush Satan. It's not talking about a future event. அதாவது சீக்கிரமாயோ குறுகிய காலத்தில் நம்ம சமாதானத்தின் தேவன் அவனை நசுக்குவார் என்று சொன்னோனியோ, இது குறுகிய காலத்தில் வருங்காலத்தில் ஒரு நாள் செய்ய போறாரு என்ற அர்த்தத்திலே அல்ல. See, we always think about future, we talk about heaven. அதாவது எப்போதுமே நாம் இவைகளெல்லாம் எடுத்து வருங்காலத்தை குறித்தோ பரலோகத்தின் நாட்களை குறித்தோ ஒப்பிட்டு பேசி விடுகிறோம். The good life, the blessed life is all there in heaven, nothing here. என்ன சொல்கிறோம்? ஆசீர்வாதமான வாழ்க்கை, சம்பூர்ணமான வாழ்க்கை என்று வரும்பொழுது அதெல்லாம் பரலோகத்தில் நமக்கு கிடைக்குங்க என்று போயிடுறோம். No houses here, when you go to heaven you'll have house. வீடுகள் நமக்கு ஸ்தலங்கள் இங்க இருக்க கூடாது, பரலோகத்தில் தான் தேவன் வைத்திருக்கிறாரே என்று வைத்துக் கொள்ளுவோம். So even when it comes to Satan also, they are saying that only in the future that he will totally be destroyed. ஆகவே பிசாசின் காரியத்துல கூட என்ன நினைச்சிட்டாங்க விசுவாசிங்க, ஒரு காலம் வரும், சீக்கிரமாய் வரும், குறுகிய காலத்திலே தேவனாகிய கர்த்தர் பிசாசை நசுக்குவாராக்கும் நொறுக்குவாராக்கும் என்று. Misunderstanding because of that one word. அந்த சீக்கிரமாய் ஒரு வார்த்தை போட்டார் பாருங்க, அதனால இவ்ளோ தவறுதலாக பிசாசியும் எண்ணிக்கொண்டார்கள். So when we come to that word, then I'll explain that to ஆகவே you. சீக்கிரமாய் என்ற வார்த்தையை பிற்பாடு நான் விவரிக்கிறேன். But I want to show you that it's not talking about a future event. ஆகவே இந்த காரியங்கள் நடப்பது ஏதோ வருங்காலத்திலே நடக்கிறவைகள் அல்ல. When Paul is saying that the God of peace will crush Satan shortly under your feet, he's not talking about something that will happen in the near future. சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார் என்று ஏதோ குறுகிய காலத்திலே நடக்கும் வருங்காலத்தில் என்று சொல்லவில்லை. No, he's talking about something else here. இங்கே வேறொரு காரியத்தை பற்றி பேசுகிறார். And that is why that first word, the word bruise or the word crush is very important. அதுக்காக தான் முதல்ல நசுக்குவார் நொறுக்குவார்ன்ற வார்த்தையை விவரிக்க வேண்டியதா இருக்குது முதலாவதாக. So this word bruise or crush is taken from a Greek word. இந்த நசுக்குவார் நொறுக்குவார் என்கிற வார்த்தை கிரேக்க பதத்திலே எழுதப்பட்டவை. And it was historically used to denote the stomping, smashing
and the crushing of grapes into wine. அந்த கிரேக்க பதம் எதுக்கு உபயோகிப்பார்கள் என்றால் பவுல் வாழ்ந்த காலகட்டத்திலே திராட்சை ரசத்தை பிழிவதற்கு கால்களினாலோ மற்ற கருவிகளாலோ நசுக்குவதை குறித்து சொல்லுகிற அதே வார்த்தை உபயோகிக்கிற வார்த்தையை இங்க போட்டிருக்கிறார் பவுல். You know, when they want to make wine, this is how they do it. They put grapes in a wooden barrel there, and they, they'll be stomping on it. They crush it. எப்படின்னா ஒரு அந்த காலத்துல எல்லாம் திராட்சை ரசம் எடுக்க வேண்டும் திராட்சை பழத்திலிருந்து என்றால் ஒரு கட்டையில் ஒரு தொட்டி கட்டி அந்த தொட்டியில் திராட்சை பழங்களை போட்டு அதுக்கு பிற்பாடு உள்ள ஆட்கள் இறங்கி அதை கால்களின் பாதத்தினாலே மிதித்து பிழிவார்கள். மிதிப்பது. Have you ever stamped a grape? மிதிச்சிருக்கீங்களா என்னைக்காவது நீங்க திராட்சை பழத்தை? If you stamp it, it's smashed totally. All the juice from it comes out. மிதிச்சிங்கன்னா அவ்வளவுதான் எல்லாமே நசுங்கி ஜூஸ்லாம் அப்படியே தெரிச்சிடும் வெளியில. So when Paul uses the word, historically this word was used for stamping, crushing grapes and changing it into wine. பிழிவது, மிதித்து பிழிவது. இந்த வார்த்தையை தானே இங்க உபயோகித்திருக்கிறார். In English we have a song, stomp on the grapes, tread out the new wine. அதாவது ஒரு ஆங்கில பாடல் இருக்கிறது நம்ம ஆலயத்தில் பாடுறது கால் மிதித்து பழங்களை பிழிந்து ஆசீர்வாதமாக எடுப்பது என்பதை குறித்து. But then the word bruise also was used to denote the act of snapping, breaking or crushing bones. அதாவது ஆனால் இந்த நசுக்குவது என்பது நசுக்குவான்ற இந்த வார்த்தை நொறுக்கப்படுவது அதையும் குறிக்குது பாருங்க, நல்லா இருக்குது. அந்த வார்த்தையும் இடிக்கப்படுவது, இடித்து நொறுக்குவது இதெல்லாம் வருகிறது அந்த வார்த்தை. Snapping, crushing bones, it's referring to bones here. இங்க எதை குறிக்கப்பட்டு இருக்கிறதுனா இந்த எலும்புகள் நொறுக்கப்படுவது, இடிக்கப்படுவது, உடைக்கப்படுவது, நசுக்கப்படுவது என்று சொல்லும்போது So this is a picture of bones that has been smashed and broken so terribly beyond recognition that they can never be mended or healed again. அதாவது எந்த விதமாக நசுக்கப்பட்டு இடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு உடைக்கப்பட்டு இருக்கிறது என்றால் பிசாசு அடையாளம் தெரியாத அளவுக்கு உருவம் தெரியாத அளவுக்கு ஆக்கப்பட்டது என்ற அர்த்தம். Beyond recognition, that means it could never be put back together, never be healed again. அதாவது எப்படின்னா அந்த அடையாளம் தெரியாத அளவுக்கு உடைக்கப்பட்டாச்சு, உருவம் தெரியாத அளவுக்கு உடைக்கப்பட்டாச்சு. அதை சேர்த்து உருவம் கொண்டு வரலாம், முடியவே முடியாது, ஒன்னாவே சேர்க்க முடியாத அளவுக்கு நசுக்கப்பட்டது. So historically it was used for smashing and crushing grapes and turning it into wine. முதல்ல அந்த காலத்துல பண்டைய காலத்துல இது உபயோகிக்கப்பட்ட வார்த்தை திராட்சை பழத்தை நசுக்கி பிழிந்து ரசத்தை எடுப்பதை குறிக்கிறதாயும் இருக்கிறது. It was also used for the snapping of bones and crushing of bones where it becomes beyond recognition and cannot be mended. அதுக்கு பிற்பாடு நசுக்குவார் என்கிற வார்த்தை நொறுக்கப்படுவது, உருவமும் அடையாளமும் தெரியாத அளவுக்கு உடைக்கப்பட்டது என்றும் அர்த்தமாகிறது. Now with this picture in mind, இந்த கண்ணோட்டத்திலே தானே let us see what Romans 16:20 teaches there. இப்பொழுது ரோமருக்கு எழுதின நிருபம் 16:20 சொல்ல வருகிறது என்று காணலாம். So Paul is saying in Romans 16:20 that Satan, it teaches us that the only rightful position of Satan is under your feet. That is what he's saying here. அதாவது என்ன சொல்கிறார் என்றால் சாத்தான் உங்கள் கால்களின் கீழே நசுக்கப்படும். அதாவது சாத்தான் இருக்க வேண்டிய இடம் உங்களுக்கு காலு கீழே. See, the God of peace shall crush Satan shortly under your feet. அதாவது சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். In other words, the first thing you need to understand is that Satan is under your feet. That is his rightful position. அதாவது நீங்கள் ஒரு காரியத்தை முதலாவது அறிய வேண்டும். சாத்தானை காலுக்கடியிலே வைத்திருக்கிறார், அவன் இருக்க வேண்டிய இடம் அந்த இடம்தான் உங்க வாழ்விலே. He has been completely subdued by God. தேவனாலே முழுமையாக அடக்கப்பட்டவனாக வைக்கப்பட்டிருக்கிறான். So figuratively speaking, ஆகவே உதாரணம் சொல்லி பேசணும்னா Romans 16:20 Paul is saying ரோமர் 16:20 பவுல் என்ன சொல்ல வருகிறார்? that Satan has been smashed and crushed
just like how a person smashes and crushes grapes. எப்படியாக ஒரு மனிதன் திராட்சை பழத்தை நசுக்கிறானோ அந்த அளவுக்காக பிசாசு நசுக்கப்பட்டும். See, all through the Bible, various languages used, different pictures is used. பாருங்கள், இதை குறித்தெல்லாம் வேதாகமம் முழுவதிலும் வித்தியாசமான வார்த்தைகள் போட்டு விவரிக்கப்பட்டிருக்கிறது. In Colossians it says he disarmed principalities and powers. That means stripped him of all his power. கொலோசியர் எழுதின நிருபத்தில் சொல்லுகிறார், பவுல் அவனுடைய சத்துவங்களையும் வல்லமைகளையும் முறிந்து போட்டார். So here Paul is saying that Satan has been smashed and crushed just like how we smash and crush grapes. இங்கே சொல்லுகிறார் பாருங்கள், பவுல் நசுக்கப்பட்டு, அதாவது திராட்சை பழத்தை எப்படி ஒருத்தர் நசுக்குனாங்கன்னா என்ன கதியாகுமோ அந்த மாதிரியான நிலைமையிலே அடக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு இருக்கிறான் என்று சொல்லுகிறார், நசுக்கப்பட்டு. And even his bones has been smashed and broken beyond recognition. It cannot be healed or mended. அதாவது அது மட்டும் இல்லாமல் அவனுடைய எலும்புகள் உடைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு நசுக்கப்பட்டு இருக்கிறது, அடையாளம் தெரியாத அளவுக்கு. Now remember, it is figuratively speaking, not literally breaking his bones. He is a spirit. இதெல்லாம் உவமைகள் கொண்டு பேசுகிறார். உண்மையிலே இயேசுவானா அவனை போய் அவனை எலும்பை உடைச்சாருன்றலாம் கிடையாது. Okay, but it is important to understand what this verse is actually saying here. ஆனால் அதை வைத்து நம்ம காரியத்தை புரிந்து கொள்ளலாம், இவர் என்னவாய் உதாரணம் கொண்டு நமக்கு ஊமையாக விளக்க வருகிறார் என்று. So this stomping of Satan, this crushing of Satan is done in cooperation with God. இந்த மிதிப்பதோ இந்த மாதிரி நசுக்கி உடைப்பதோ நொறுக்குவதோ இது தேவனோடு சேர்ந்து இருவரும் சேர்ந்து செய்கிற காரியம். Alone by yourself and apart from God, you and me are no match for this Satan. அதாவது இந்த காரியத்தை செய்வது நாம் தனியாளாக நின்று செய்வது இல்லை, நாம் அவனுக்கு நிகரானவர்கள் அல்ல, அவன் தனியால நாம் செய்கிறது இல்லை. See, without God we are no match for him. அதான் தேவன் இல்லை என்றால் அவனுக்கு நாம் ஈடு கொடுக்க முடியாது. Understand? புரியுதுங்களா? That is why Paul says here, and the God of peace shall crush Satan under your feet. Who will do it? God will do it. How he will do it? Under your feet. ஆகவேதான் சொல்கிறார் பாருங்கள், சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களில் நசுக்கி போடுவார். யார் செய்யறதா? சமாதானத்தின் தேவன் செய்கிறார். யாரோட வச்சுக்கின்னு யாருடைய காலு கீழே? நம்ம வைத்து நம்முடைய காலு கீழே. So in other words, this is a joint partnership between God and you. அப்படின்னா இன்னொரு வார்த்தையில சொன்னோம்னா கூட பங்காக கூட்டு பங்காக சேர்ந்து பார்ட்னர்ஷிப்ல செய்யற வேலை நம்மளும் தேவனும். We are partners with God in everything that we do here. நம்ம இங்க பூமியில செய்கிற அனைத்து கிரியைகளிலும் காரியத்திலேயும் செயல்பாட்டிலேயும் நாம் தேவனோடு ஒன்றிணைந்து தான் செயல்படுகிறோம். So by ourselves, without God, we are no match for him. ஆகவே தேவன் இல்லாமல் நாம் மட்டுமே பிசாசுக்கு ஈடு கொடுக்க முடியாது. But with God, ஆனால் தேவனோடு இருந்து he is under our feet and he cannot escape from that place with God. நாம் தேவனோடு இணைந்திருக்கிறதினாலே அவன் நம்முடைய காலு கீழே நசுக்கப்பட்டு பிழியப்பட்டவனாயும் நொறுக்கப்பட்டவனாயும் இருக்கிறான். That is why Jesus said, without me you can do nothing. ஆகவேதான் இயேசு சொன்னார் பாருங்கள், என்னை அன்றி உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. But with God, ஆனால் தேவனாலே, if God is with us, தேவன் நம்மோடு இருப்பாரானால், then I tell you, Satan is under our feet, and as long as God is with us, he cannot escape from that. He cannot slip out from our feet. தேவன் நம்மோடு இருக்க மட்டும் பிசாசு நம்ம காலிலிருந்து எங்கே நழுவி ஓடிட முடியாது. நம்மளால் நசுக்கப்பட்டு பிழியப்பட்டு நொறுக்கப்பட்டு உடைக்கப்பட்டு தான் கிடக்கிறான். See, Jesus completely destroyed Satan's power over your life and my life. பாருங்கள், தேவனாகிய கர்த்தர் உங்கள் வாழ்விலும் என்னுடைய வாழ்விலும் பிசாசினுடைய வல்லமையை எப்படி முற்றிலுமாக அகற்றி வைத்திருக்கிறார் பாருங்கள். We just celebrated two most important events in Christianity, that is Good Friday and the Resurrection Sunday. இரண்டு மெய்யான உண்மையான முக்கியமான நிகழ்வுகளாக இரண்டு காரியத்தை கிறிஸ்தவர்கள் கொண்டாடினோம்.
ஒன்னு புனித வெள்ளிக்கிழமை, இன்னொன்று உயிர்த்தெழுதல் நாள். Both are very important. ரெண்டுமே ரொம்ப முக்கியமான நாட்கள் கிறிஸ்தவர்களுக்கு. Good Friday is important, and I would say the resurrection is more important, but that is the absolute proof of everything. பாருங்க, குட் ஃப்ரைடே ரொம்ப முக்கியம், உயிர்த்தெழுதலும் முக்கியம். இந்த இரண்டுமே நம்மளுடைய வாழ்க்கையில செயல்படுகிறது. So through the cross and the resurrection, Jesus completely destroyed Satan's power over your life and my life. That means now, as a believer, Satan has no hold over your life in any area. இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணமும் அவருடைய உயிர்த்தெழுதலும் நம்மளுடைய வாழ்விலே பிசாசுடைய வல்லமையை முற்றிலும் நீக்கி போட செய்தது. Satan was utterly crushed and smashed. His bones have been broken beyond recognition. அவன் பிசாசனுடைய எலும்புகள் நொறுக்கப்பட்டு, உடைக்கப்பட்டு, இடிக்கப்பட்டு, முழிக்கப்பட்டு இருக்கிறது. அடையாளமும் உருவமும் தெரியாத அளவுக்கு. Through the death and the resurrection of Jesus Christ, his powers were disarmed. இயேசு கிறிஸ்துவின் மரித்தலும் உயிர்த்தெழுதலினாலே அவனுடைய வல்லமை உரிந்து போடப்பட்டிருக்கிறது அவனிடத்திலிருந்து. So that is his rightful position. Where? Under your feet. அவன் இருக்க வேண்டிய இடம் எங்கே? உங்கள் கால்களுக்கு கீழே தானே. Don't take him from there and put him on top of your head. அவனை தூக்கி உங்க தலை மேல வைத்து விடாதீருங்கள். You know, I told you sometimes Christians are very good people. சொன்னேன்ல, சில நேரத்துல கிறிஸ்தவர்கள் ரொம்ப நல்லவங்க. Their doors are always wide open for anyone to come in. எல்லாரையும் திறந்து வச்சிருக்கு, வாங்க 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 வாழ்க்கைக்குள்ள. All unwanted people will come in. எல்லாம் வேண்டாதவங்களாம் வருது. And cause unnecessary problems in the family and all that. குடும்பத்துல வேண்டாத தொல்லையெல்லாம் கிளம்புறது அப்பதான். Bring only confusion in the people's hearts and minds. அதாவது ஜனங்களுடைய வாழ்க்கையில இருதயத்திலயும் சிந்தனையில குழப்பம் தான். And then they'll come and tell the pastor. அப்புறம் பாஸ்டர் ஓடியாடுறது. எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு பாஸ்டர், அவர் வந்து இப்படி சொல்றாரு, இயேசு ஒண்டி தான் சொல்றாரு, only Jesus தான் சொல்றாங்க. Jesus is not God, he's just a man. சொல்றாங்க பாருங்க, இயேசு வந்து மனுஷன் தானே, அவர் கடவுள் இல்ல சொல்றாங்களே. Well, it is your house. பாருங்கள், இது உங்க வீடு. You better keep all unwanted people out. Tell them out. வேண்டாதவங்களெல்லாம் நீங்க தான் தவிர்த்து, வேண்டாம் போங்க, முடியாது, நீங்க தான் தள்ளி வைக்க வேண்டும். Don't allow them in your home to cause all the chaos and confusion and then pluck your hair. எல்லாம் வேண்டாதவங்களெல்லாம் கேட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு அப்புறம் உங்க முடிய பிடிச்சிக்காதீங்க. So the devil is rightful places under your feet. ஆகவே பிசாசு இருக்க வேண்டிய இடம் உங்க காலுக்கு கீழே தானே. Remember, God is with you. You are in partnership with God. We work as partners. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், தேவன் உங்களுக்குள்ளாக இருக்கிறார், உங்களோடு கூட பங்காளராக இருக்கிறார், அவரோடு சேர்ந்து இருக்கிறீங்க. And as long as God is with you, he is under your feet. He cannot slip from there. He cannot come out from there. தேவன் உங்களோடு இருக்கும் மட்டுமாக உங்க காலுக்கு கீழே தான் அவனால நழுவ முடியாது. So keep him there. Don't allow him there to come on top of your head. ஆனா நீங்க என்ன செய்யணும்? அவனை அங்கேயே தான் வச்சிருக்கணும். அவனை அங்கிருந்து வர வச்சோ அவனை தலை மேல வச்சுக்கிறதோ நீங்க பண்ணக்கூடாது. Don't give him room to get up on your head. உங்க தலைக்கு மேல ஏறதுக்கான இடைவெளியை ஏன் கொடுக்குறீங்க? You know, in English they say you give an inch, they take a yard. சொல்லுவாங்கல்ல, ஒரு அடி கொடுத்தா முழுசா வந்து உட்கார்ந்துக்கறாங்கன்றதா அந்த கதை தான். Told you like traveling in the train. ட்ரெயின்ல டிராவல் பண்ற மாதிரி தான். You know, they have only 4-5 people or maximum can sit in a berth there. அங்க பர்த் போட்டுருப்பாங்க. அந்த சீட்ல பாத்தீங்கன்னா அந்த பர்த்ல வந்து 5 பேர் நல்லா உட்காரலாம் வச்சுக்கோங்களேன். And you are sitting comfortably there. அங்க ஒருத்தர் நீங்க நல்ல சௌகரியமா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. But you are seeing another person. பாக்குறீங்க, ஒருத்தர் நிக்கிறாரு ரொம்ப நேரம். They also have to travel a long journey. அவங்களும் ரொம்ப தூரம் டிராவல் பண்ண வேண்டியதா இருக்குது உங்களோட. உங்களோட. And they are standing for quite a long time. கொஞ்ச நேரமா நின்னுட்டு இருக்காங்களே. So you feel sorry and you feel sympathy for that person. அவங்கள பார்த்து பரிதபித்து. And you give him a little place to sit. வாங்க சொல்லிட்டு கொஞ்சம் இடம் கொடுக்குறீங்க. And he comes and he sits little like that first. இப்படி முதல்ல வந்து கொஞ்சம் இப்படி உட்கார்வார் சைடுல. And as the journey goes on, நேரம் போக பிரயாணம் போக 1 hour later, 1 மணி நேரம் கழிச்சு you are sitting on the edge of the seat and he is sitting comfortably. நீங்க ஓரத்துல தொங்கி நிற்பீங்க, அவர் முழுசா உட்கார்ந்துட்டு இருப்பாரு. A lot of people do it with the devil also. இதே மாதிரி தான் நல்லவங்களா பிசாசுக்கு
அவனுக்கு இடம் கொடுத்துறாங்க. He is under the feet, but they just give him room there. They just allow him in their lives to play havoc there. They think, he is powerful, and they allow him to sit upon their head. அதாவது கிறிஸ்தவங்க என்ன பண்றாங்க, கொஞ்சம் இடைவெளி கொடுக்குறாங்க. அவன் இருக்க வேண்டிய இடத்துல வச்சுட்டு அவனுக்கு கொஞ்சமா இடைவெளி விட்டோனியோ அவன் உள்ள வந்து பெரிய ஆட்டம் ஆடவே, அவன் ரொம்ப சக்தி வாய்ந்தவன் பிசாசுன்றது வேற சொல்லிக்கிட்டு அவனை கொண்டு போய் தலை மேல வச்சுக்கிட்டு, You allow him to sit on the head, then he will catch a kudumi. Finished. நீங்க தலை மேல விட்டீங்கன்னா உங்க குடுமி அவன் கையில வந்துரும். If your kudumi is in his hands, he will shake you. அவன் எடுத்துக்கலவல போயிடணும். அவன் உங்க குடுமியை பிடிச்சிட்டு இருந்தானா அவன் ஆட்ட நீங்க ஆடி நிற்க வேண்டியதுதான். So don't give him place. Keep him there under your feet only. ஆகவே அவனுக்கு உங்க வாழ்விலே இடம் கூடாதிருங்கள். So remember that Jesus Christ through his death and resurrection smashed, crushed Satan. ஆகவே ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், இயேசு கிறிஸ்து தன்னுடைய மரணத்தினாலும் உயிர்த்தெழுதலினாலும் அவனை நொறுக்கி நசுக்கி உடைத்து போட்டு வைத்திருக்கிறார், அவனை உரிந்து போட்டு வைத்திருக்கிறார். The Bible says that we are seated with Christ in the heavenly places far above every power, principality, might and dominion. அது மட்டும் இல்லாமல் வேதம் சொல்லுகிறது, நாம் உன்னதத்திலே இயேசு கிறிஸ்துவுடனே வல்லமைகளுக்கும் அதிகாரங்களுக்கும் அந்தகார பொல்லாத ஆவிகளுக்கும் மேலாக உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம், அனைத்தும் நம் பாதத்துக்கு கீழே வைக்கப்பட்டிருக்கிறது என்று. I am with Christ. நான் கிறிஸ்துவுடனே உட்கார வைக்கப்பட்டிருக்கிறேன். And Jesus has smashed Satan completely and put him under his feet. அது மட்டும் இல்லாமல் இயேசு கிறிஸ்து முழுவதுமாக அவன் நசுக்கி போட்டு அவனை நம்ம காலுக்கடியில வைத்திருக்கிறார். And because he is under the feet of Jesus, he is under my feet also. அவருக்கு கால்ல கீழே இருக்கிறதுனால அவன் என் காலுக்கு கீழேயும் இருக்கிறான் அல்லவா? Okay, now listen carefully. இப்பொழுது கவனியுங்கள். Even though Satan has been crushed and been smashed like grapes, and his bones have been broken and disjointed, அது அவனுடைய முக்கியமான காரியம் கவனியுங்கள். பிசாசானவன் திராட்சை பழத்தை போல நசுக்கப்பட்டு பிழியப்பட்டு நொறுக்கப்பட்டு அவனுடைய எலும்புகள் முறிக்கப்பட்டு இருந்தாலும், because some of you may say, well, he is defeated, he is crushed, he is under my feet, then what more should I do? என்ன சொல்றாங்க, அவன் தான் நசுக்கப்பட்டு உடைக்கப்பட்டு மிதிக்கப்பட்டு கீழே காலுக்கல்ல இருக்கானே, இனிமேல் என்ன செய்ய வேண்டியது இருக்குதுன்றாங்க. Well, I'll tell you what you need to do. நான் சொல்கிறேன் பாருங்கள், இதுக்கு மேல நீங்க என்ன செய்ய வேண்டும் என்பதை. Yes, he is smashed, he is crushed, he is stripped of all his power and he has been put under your feet. ஆம், அவன் மிதிக்கப்பட்டும் நொறுக்கப்பட்டும் நசுக்கப்பட்டும் அவனுடைய வல்லமை உரியப்பட்டும் இருக்கிறதாம் உங்க காலு கீழே தான். Even though God has done all that for you and me, உங்களுக்காகவும் எனக்காகவும் தேவன் இவை எல்லாம் செய்து முடித்து இருந்தும், still God has given you and me a mission and a task to do. உங்களுக்கும் எனக்கும் தேவனாகிய கர்த்தர் செய்ய வேண்டிய ஒரு ஊழியத்தை வேலையை கொடுத்திருக்கிறார். See, it is always God and you working as partners, not only God or only you. எப்பொழுதுமே தேவனே செய்யணும் என்று கிடையாது, தேவனும் நாமும் இணைந்து கூட்டு பங்காளர்களாக தான் கிரியை செய்கிறோம் பூமியிலே. So he has smashed, he has crushed Satan, put him under your feet. But what you need to do, yes, you have a mission to do, you have something to do. ஆம், தேவனாகிய கர்த்தர் அவர் பங்காக எல்லாம் செய்தார். அவனை நசுக்கினார், உடைத்தார், உருவம் இல்லாமல் அவன் வல்லமை உரிந்து கொண்டு ஒரு காலு கல்லிலையும் வச்சுட்டாரு. ஆனால் இப்பொழுதோ நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு பங்கு இருக்கிறது உங்க பக்கத்தில் இருந்து. God has given you and me a task to do. இப்பொழுது நாம் நீங்களும் நானும் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். And what is it? என்னது? We have to reinforce our victory over him. நாம் நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிற வல்லமையும் அதிகாரத்தையும் அவன் மேல் பயன்படுத்த வேண்டும். Amen. Amen. There's a job for you and me to do, my friend. உங்களுக்கும் எனக்கு ஒரு வேலை இருக்குது பாருங்க. Jesus smashed him, crushed him, put him under your feet. இயேசு கிறிஸ்து அவனை உடைத்தார், நசுக்கினார், மிதித்தார், உரிந்து போட்டு காலுக்கல்ல போட்டுட்டார் நம்ம காலுக்கடியில. So how do you continue to keep him under your feet? எப்படியாக அவனை தொடர்ந்து நம்ம காலுக்கடியிலே வைத்துக் கொண்டிருப்பது நாம்? By reinforcing your victory that Jesus accomplished for you through his death and resurrection. இயேசு கிறிஸ்து தன்னுடைய சிலுவை மரணத்தின் மூலமும் உயிர்த்தெழுதல் மூலமும் செய்து முடித்தாரே, அந்த அதிகாரத்தையும் அந்த வல்லமையும் அதை பயன்படுத்தி நம் வாழ்க்கையிலே நம்மளுடைய வெற்றியை வலுப்படுத்த வேண்டும். Remember, we are not fighting him. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க, நாம சண்டை போடுற
Where is he? He's under your feet. அவன் தான் ஏற்கனவே நசுக்கப்பட்டு உங்க காலுக்குள்ள தான் கிடக்குறானே. He's no match for you and me. உங்களுக்கு எனக்கும் முன்னாடி நிக்க கூட தகுதி இல்ல அவன் தான். A lot of people are still fighting with the devil. இன்னைக்கும் பாருங்க அநேக கிறிஸ்தவ விசுவாசிகள் அவனோட சண்டை போடுறாங்களாம். என் காசெல்லாம் திருடிட்டாரு. They say he stole all my money. நீ காசெல்லாம் திருடிட்டான். Well, did he come and open your bureau and take away the money? அவன் தான் வந்து உங்க பீரோவை திறந்து காசெல்லாம் எடுத்துட்டு போனவனா? அவருக்கு எதுக்கு காசு? ஏத்தா கூட ஒண்ணும் செலவு பண்ண முடியாது. பிசாசுக்கு எதுக்கு காசு? அவன் எடுத்துட்டு போய் என்ன செய்ய போறான்? என் காசு எடுத்துட்டாரு. He took away my health, he took away this, he stole my business, he did this. சொல்றது பிசாசு என் காசை திருடிட்டான், என் சுகத்தை எடுத்துட்டான், என் வியாபாரத்தை ஒண்ணுமில்லாம ஆக்கிட்டான். I know many people who are waging spiritual warfare against the devil. இன்னும் சொல்ல போனா அநேகர் ஆவிக்குரிய போராட்டம் தான் அவனோட போராடுறாங்களாம். இந்தியா பரவாயில்ல அந்த விதத்துல. இந்தியாவோட ராணுவ போராட்டமே பரவாயில்ல. ராணுவ போராட்டம் இல்ல, இந்தியா பரவாயில்ல அந்த விதத்துல. In India they just take buses and go around the city, or they'll walk around areas. இங்க இந்தியால இருக்கிற கிறிஸ்தவங்க பரவாயில்ல. பாருங்க இந்தியா ஆளுங்க என்ன பண்றாங்க, பஸ் எடுத்துக்கிட்டு போறாங்க, எல்லா இடத்துலயும் ஜெபிச்சுட்டு ஊரெல்லாம் ஜெபித்து கட்டிட்டு வராங்க வச்சுக்கோங்க. They call all believers, come, we'll hire 10 buses, go around the city and pull down strongholds, fight the devil, drive him out from Bangalore city. என்ன செய்யறாங்க, பஸ் எடுத்துக்கிறாங்க, ஒரு 10 பஸ் எடுத்துக்கிறாங்க, விசுவாசிகள் எல்லாம் கூப்பிட்டுக்கிறாங்க, உபவாசம் இருக்கிறாங்களா. இப்போ தெருவா பஸ்ஸை ஓட்டின்னு தெருவா இருக்கிற பிசாசை கட்டி பெங்களூரை இயேசுவுக்காக மீட்போம், போராடுவோம் எல்லாம் சுத்திட்டு வர்றாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாது பிசாசு அவங்க கூட தான் இருக்கிறான். அவரும் ஜாலியாக இவங்க கூட போய் ஒரு டூர் போயிட்டு வரான். அது தெரியாது இவங்க பாவம். ஹலோ, கவனிக்கிறீர்களா? We are not fighting him, we are not waging warfare against him. We are just called to reinforce our victory over him that Jesus gave for you and me through his death and resurrection. நாம் அவனோட சண்டை போடுறது இல்லை, அவன் நமக்கு முன்பாக நிற்கிறதும் இல்லை, நம்ம முகமுகமாய் அவனை நான் போராட்டம் செய்கிறது கிடையாது. ஏற்கனவே இயேசு கிறிஸ்து அவருடைய மரணத்தினாலும் அவருடைய உயிர்த்தெழுதலினாலும் அவர் அவனை நசுக்கி உரிந்து போட்டு கொடுத்து அந்த வல்லமையையும் அந்த அதிகாரத்தையும் நாம் பயன்படுத்தி நம்ம வலுப்படுத்துகிறோம் அந்த அதிகாரத்தை. Jesus smashed him, crushed him, put him under your feet, and I am talking about how to keep him under your feet and not allow him to slip from there. இயேசு கிறிஸ்து நசுக்கினாரு, அவனை உடைத்தாரு, காலுக்கல்ல போட்டுட்டாரு உங்க காலுக்கடியில. நான் என்ன பேசுகிறேன், அவனை என்ன செய்யணும் இதுக்கு மேல கொண்டு? How to keep him there? By reinforcing your victory over him. நீங்க எப்படி அவனை அங்கேயே வைத்து கொண்டிருப்பது? உங்களுக்கு கிடைத்த அந்த ஜெயத்தையும் வெற்றியையும் நாம் வலுப்படுத்தி அந்த அதிகாரத்தை வல்லமையும் உபயோகிக்கிறது. Why we need to reinforce our victory over him? ஏன் அவன் மேல நாம் மறுபடியும் அந்த வலுப்படுத்த வேண்டும் அந்த நம்மளுடைய ஜெயத்தை வெற்றியையும்? Because remember, he is a liar, he is a deceiver. ஏனென்றால் பிசாசு பொய்யனும் வஞ்சிக்கிறவனுமாய் இருக்கிறதினாலே from under your feet he will try to put doubt in your mind, he will try to speak lies into you. அங்க காலுக்கடியில இருந்துகிட்டு நம்மளோட பொய்ய பேச பாப்பான், நம்மளுக்கு சந்தேகம் மூட்ட பாப்பான். And by that, when you believe it, he will slip from there and come and lord himself over you. நீங்க அவன் சொல்றதை நீங்க கேட்க ஆரம்பித்தீங்கன்னா அங்கிருந்து நழுவி உங்க சிந்தனை மேல வந்து உட்கார ஆரம்பித்துடுவான். That is why we have to reinforce our victory over him. ஆகவேதான் அவ்வப்பொழுது அவன் மேலே நாம் வலுப்படுத்த வேண்டும் நம் அதிகாரத்தையும் ஜெயத்தையும். So when he speaks something and when he tells you something that is against what God's word says, you just tell him shut up and be there under my feet. தேவனுடைய வார்த்தை குறித்தும் தேவனுடைய வார்த்தை மேல இருக்கிற விசுவாசத்தை குறித்து சந்தேகம் மூட்டினானா வாயை மூடிட்டு அங்கே இருடான்னு சொல்லணும். The battle is already fought, the victory is already won. Jesus fought it, Jesus won it for you and me. His triumph is our triumph, and therefore we just reinforce our victory over him. That's all, my friend. இயேசு கிறிஸ்து சிலுவை மரணமும் உயிர்த்தெழுதல் மூலமாக அவ்வளவு மகா பெரிய காரியத்தை செய்திருக்க நம் வாழ்க்கைக்கு பிசாசை ஒண்ணுமில்லாமல் ஆக்கி நம்ம கால்பாடுகளை போட்டிருக்கிறார் காலு கீழே. நாம் என்ன செய்ய வேண்டும்? அவர் செய்த அனைத்து காரியங்களையும் ஜெயித்து நம்ம கருளி இருக்கிறாரே அந்த வெற்றியையும் நாம் வலுப்படுத்த வேண்டும் அவன்கிட்ட சொல்லி.
Through his death and resurrection, Jesus gave you and me total and complete victory over every work of the enemy. அவருடைய இயேசு கிறிஸ்து அவர் மரித்தது நிமித்தமும் அவர் உயிர்த்தெழுதல் நிமித்தமும் பிசாசின் மேலே சகல கிரியையின் மேலும் நமக்கு முழு ஜெயத்தையும் முழு வெற்றியையும் அருளியிருக்கிறார். Complete and total victory Jesus gave you and me. முற்றிலும் எல்லாம் முழுமையானதான ஜெயம் வெற்றி. His victory is our victory. அவருடைய ஜெயம் என்னுடைய ஜெயமாய். Just like how we were dead, but through him we are also raised through him in life. அவரே எப்படி அவர் மரித்தோரிலிருந்து எழும்பினாரோ அவரோடு கூட நாமும் எழும்பப்பட்டிருக்கிறோமே. And therefore when he triumphed and got victory, it is my triumph and my victory also. ஆகவே அவர் ஜெயித்து வெற்றி உள்ளவராக எழும்பும் பொழுது நானும் ஜெயித்து வெற்றி உள்ளவனாக எழும்பியிருக்கிறேன் என்ற அர்த்தம் தானே. Are you getting what I'm saying? நான் சொல்லுகிறது உங்களுக்கு புரிகிறதா? Jesus' victory is your victory. இயேசு கிறிஸ்துவின் ஜெயம் என்னுடைய ஜெயம். On the cross he triumphed over sin. அந்த சிலுவையின் மேலே பாவத்தை ஜெயித்தார். He conquered sickness, conquered disease, conquered poverty, conquered lack, conquered failure, conquered the grave, conquered death when he rose up triumphantly through the resurrection. உயிர்த்தெழுந்து ஜெயமாக வெற்றி சிறந்தவராக எழும்பும் பொழுது என் பாவத்தின் மேலும் என் வியாதியின் மேலும் என் சாபத்தின் மேலும் வறுமையின் மேலும் தரித்திரத்தின் மேலும் அவர் வெற்றி சிறந்தவராய் எழும்பினாரே. Victorious through his death and resurrection over everything. அவர் மரித்து உயிர்த்தெழுதல் நிமித்தமாக முற்றிலும் மொத்தமாக ஜெயித்தார். And his victory is our victory. அவருடைய வெற்றி ஜெயம் என்னுடையதாயிற்று. Amen. Amen. So already you have victory. ஆகவே ஏற்கனவே உங்களுக்கு ஜெயம் இருக்கிறது. இப்ப மாட்ட போறீங்க. You have victory. Victory over what? You have victory over sin, victory over sickness, victory over disease, victory over poverty, victory over lack. Already you have victory. You are victorious over all these things. பாருங்கள், நீங்கள் ஜெயம் கொண்டவர்களாய் இருக்கிறீர்கள். பாவத்தின் மேலும் வியாதி மேலும் நோய்களின் மேலும் தரித்திரத்தின் மேலும் சாபத்தின் மேலும் எல்லா மேலும் உங்களுக்கு ஜெயம் இருக்கிறது. Yes or no? இருக்குதுங்களா இல்லையா இப்பொழுது? You have victory? ஆமாங்களா? His victory is your victory. ஆம், அவருடைய ஜெயம் என்னுடைய ஜெயம். He was victorious over everything and therefore we are also victorious over everything. அவர் ஜெயித்தார் எல்லாவற்றையும், ஆகவே நானும் ஜெயித்தேன் எல்லாவற்றையும் என்ற அர்த்தம் தானே. Is it true? Am I right what I'm saying? நான் சொல்லுகிறது சரிதானுங்களா? மெய்தானே, சத்தியம் தானே. You are no longer a slave to sin or a slave to Satan. இப்பொழுது நாம் எந்த விதத்திலேயும் பாவத்துக்கு அடிமை கிடையாது, வியாதிக்கு அடிமை கிடையாது. Sickness and disease can no longer dominate and control your life. வியாதியோ நோயோ பாவமோ நம்மேல் ஒரு அதிகாரத்தையோ நம்மை அடக்கவோ முடியாது. Lack, want and poverty cannot dominate and control you. அந்த தரித்திரமும் பற்றாக்குறையும் கூட நம்மை ஆட்கொள்ளத்துக்கு இடம் கிடையாது. Because Jesus conquered all those things, he was victorious, and because he is victorious, I am also victorious over that. அவர்தான் எல்லாவற்றையும் மேற்கொண்டு ஜெயித்துட்டாரே, அவருடைய ஜெயம் என்னுடைய ஜெயமாயிற்றே. So what do you do now? இப்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? Let's say you are suffering from some physical sickness or disease. இப்பொழுது ஏதோ சரீர பிரகாரமோ ஏதோ வியாதி வந்துருச்சுன்னு வெச்சுக்கோங்க. What will you do? என்ன செய்வீங்க? Doctor has told you you have some sickness or disease. டாக்டர் சொல்றாங்க கண்டுபிடிச்சி இது இருக்குதுங்க உங்களுக்கு வியாதின்னு. So first you'll pray for healing. முதல்ல ஜெபிப்பீங்க சுகத்துக்காக. ஆண்டவரே give me healing. சுகத்தை தாங்க ஆண்டவரே. Nothing happens, then you'll go fasting. ஒன்றும் கிடைக்கலன்னா சரி உபவாசம் போட்டு ஜெபிக்கலாமே. That is what we'll do, isn't it? அதுதானே நம்ம செய்வோம் இல்லைங்களா? Hello? Am I right or am I wrong? நான் சொல்றது சரிங்களா? செய்யறோமா இல்லைங்களா? செய்றோம். If we are sick, we'll seek God for healing. நாம வியாதிப்பட்டிருக்கும் பொழுது தேவனை தேடுகிறோம் சுகத்துக்காக. But the thing is, ஆனா காரியம் என்ன? Jesus has already given you victory over sickness. ஏற்கனவே இயேசு கிறிஸ்து ஜெயம் எடுத்தார், வியாதி மேல கொடுத்துட்டார் சுகத்தை. So now when your body is sick and the doctor has told you you are sick, what you do is you believe it.
இப்பொழுது You accept it. டாக்டர்கிட்ட போனதுனால டாக்டர் கண்டுபிடிச்சு இந்த வியாதி இருக்கிறதுனால அவர் வாயை திறந்து சொன்னதுனால அவர் சொன்னதை வச்சு நீங்க அதை எடுத்துக்கிட்டீங்க. And the devil speaks to your mind. இப்போது பிசாசு பேச ஆரம்பிக்கிறான். From under your feet he is speaking. காலுக்கு அடியில இருந்து அவன் குரல் கொடுக்கறான். Putting doubt in your mind. சிந்தனையில சந்தேகத்தை மூட்ட. And he is saying, see, the doctor told you are sick, so you are sick now. சரி பாத்தியா, அவங்கள டெஸ்ட் பண்ணிட்டாங்க, டாக்டர் சொல்லிட்டாரு நீ வியாதி இருக்குதுன்னு. And you are praying and believing God, oh God, heal me. உடனே என்ன பண்றோம், நம்ம விசுவாசிக்க ஆரம்பிக்கிறோம், ஜெபிக்க ஆரம்பிக்கிறோம், சுகத்துக்காக ஆண்டவரே எனக்கு சுகத்தை தாங்கன்னு. That is what we do. அதுதான் நாம் செய்கிறோம். Same thing when it comes to finances. அதே விஷயம் தான் பண விஷயத்திலேயும் செய்கிறோம். You are victorious over finances, over lack and want. ஏற்கனவே ஜெயம் பெற்றிருக்கிறோம் தரித்திரத்தின் மேலும் பற்றாக்குறையின் மேலும். Already Jesus has given you victory over these things. இவைகளின் மேலெல்லாம் தேவன் ஏற்கனவே இயேசு கிறிஸ்து ஜெயத்தை அளித்து வைத்திருக்கிறார். But in life you are facing lack and want and insufficiency. ஆனால் வாழ்க்கையில ஒரு குறைவு பற்றாக்குறை வந்து நம்ம சந்திக்கிறதினாலே what do you do? நாம் என்ன செய்கிறோம்? First thing we do is we begin to pray for finances, pray for a financial miracle, believe for finances. உடனே நாம் செய்றோம், ஜெபிக்க ஆரம்பிக்கிறோம், பண பற்றாக்குறைக்காகவும் பண தேவைக்காகவும் விசுவாசிக்கவும் ஆரம்பிக்கிறோம். See, in every area of our life this is what we do. பாருங்க, நம்ம வாழ்க்கையின் எல்லா பகுதியிலேயும் இதைதான் நாம செய்கிறோம். But the moment you do it, the moment you start believing God for healing or praying to God for healing or praying to God for finances or believing God for a miracle of finances, நாம எப்பொழுது தேவனிடத்துல ஜெபம் பண்ணி வியாதிக்காகவோ பண விஷயத்துக்காகவோ விசுவாசிக்க ஆரம்பிக்கிறோமோ, you have allowed the devil to speak to you and you have allowed him to now gain access to your life. இப்பொழுது என்ன பண்ணி விடுகிறோம், இவைகளை செய்வதன் மூலமாக பிசாசுக்கு இடம் கொடுத்து அவனை நம்மள வைத்து அவனுக்கு இடம் கொடுத்து அவன் செயல்பட விடுகிறோம். You have allowed him from under your feet and now you are allowing him to come and sit on top of your head. இப்போது அவனை கல்லில் இருந்து எடுத்து இப்படி நம்ம செய்கிறதினாலே அவனை நம்ம தலை மேல வெச்சுக்கிறோம். You know why? ஏன் தெரியுங்களா? Because you have believed his lies. You have believed his lies and you allowed him to create doubt in your mind and allow him to slip from there and come and sit upon your head. அவனுடைய பொய்யை கேட்டீங்க, அவன் சந்தேகத்தை எடுத்துக்கிட்டீங்க, ஆகவே அவன் இப்போ அங்க நழுவி இப்போ வந்துட்டான் தலைக்கு மேல. God has already given you victory over sickness, over sin, over every work of the enemy. ஏற்கனவே தேவன் ஜெயத்தை கொடுத்திருக்கிறார். பாவத்தின் மேல ஜெயம், வியாதியின் மேல ஜெயம், பண விஷயம் தரித்திரத்துக்கு மேல ஜெயம். So what you need to do, இப்பொழுது நாம் என்ன செஞ்சிருக்க வேண்டும்? when he attacks you with sickness or causes doubt about sickness, ஒரு வியாதி வந்துச்சு, அட்டாக் பண்றான் பிசாசு, இல்லனா சந்தேகம் மூட்டி அவன் நம்மள when he attacks you with lack and want and insufficiency, தேவையோ குறைச்சலோ வியாதியை கொடுத்து நம்மை தாக்கும் பொழுது பிசாசு, you don't just believe and pray to God to heal you. நாம் உடனே எடுத்து விசுவாசிக்கிறேன், நான் தேவனிடத்தில் ஜெபம் பண்றேன்னு செய்யாம, no, already you have victory over sickness. ஏன் செய்யணும்? ஜெபிக்கணும். அதுக்காக ஏன் விசுவாசிக்கணும்? ஏற்கனவே தான் நமக்கு ஜெயம் கொடுத்திருக்கிறார். You have victory over lack and poverty and want. எல்லாவற்றிற்கும் தேவை குறைச்சல் தரித்திரத்துக்கு மேல தான் ஜெயம் இருக்கிறது. You have victory over disease. வியாதியின் மேல தான் ஜெயம் உங்க கையில இருக்குது. So what do you do when he attacks you with these things? ஆகவே இவைகளை கொடுத்து அவன் நம்மை தாக்கும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? You simply reinforce your victory over him. That's all, my friend. இந்த ஜெயத்தை வலுப்படுத்த வேண்டும் சொல்லி அதை திரும்பவும் உரிமை பாராட்ட வேண்டியதுதானே. That's how easy God has made it for you and me. அந்த அளவுக்கு சுலபமாக்கி வைத்திருக்கிறார் தேவன் காரியங்களை உங்களுக்காகவும் எனக்காகவும் அல்லவா. In other words, you just claim God's word over him. You tell him, Satan, you have been defeated, you are smashed, you are crushed, your bones are broken, you are under my feet. என்ன செய்யணும்? நாம இந்த ஜெயத்தை உரிமை பாராட்ட வேண்டும், வலுப்படுத்த வேண்டும். பிசாசே, நீ ஏற்கனவே என் காலுக்கடியில தான் இருக்கிற, இது போதாதான் நான் நசுக்கி நம்முடைய ஜெயத்தை வார்த்தையை எடுத்து ஏற்றுக்கொள்ள சொல்ல வேண்டும். My Jesus through his death and resurrection
conquered sin, conquered sickness, conquered lack, want, poverty. He conquered that. He was victorious and he gave me the victory, and therefore I also have victory over all these things. Just shut up and be down there. என்ன சொல்ல வேண்டும் அவனிடத்தில்? இயேசு கிறிஸ்து ஏற்கனவே அவருடைய மரணத்தின் மூலமாகவும் உயிர்த்தெழுதலின் மூலமாகவும் வியாதி, நோய், பிசாசு, பாவங்கள், சாபங்கள் எல்லாவற்றையும் முறிந்து போட்டு எனக்கு ஜெயத்தை அவர் ஜெயித்தார். அந்த ஜெயத்தை எனக்கு அருளி இருக்கிறார். ஆகவே நான் எல்லாவற்றுக்கும் மேலாக இருக்கிறேன். பிசாசே, நீ வாயை மூடிட்டு இருக்க வேண்டிய இடத்துல இரு என்று இந்த வார்த்தை எடுத்து உரிமையாக சொல்ல வேண்டும் ஜெயத்தை. Hello, isn't that simple? அவ்வளவு சொல்லவும் தானே. You just enforce your victory, reinforce it over him, that's all. அந்த கொடுத்த ஜெயம் இருக்கிற ஜெயத்தை வலுப்படுத்தி அதை உரிமை பாராட்டி ஏற்றுக்கொள்ள வேண்டும் தானே. அவ்வளவுதானே, வேற வேலை என்ன இருக்குது? தோத்த போனவங்ககிட்ட நான் சண்டை போறது, சத்து இல்லாதவங்ககிட்ட என்ன சண்டை போறது? செத்து போன பாம்பு வச்சு ஃபிலிம் கட்டுற மாதிரி இது. His power, everything has been crushed and smashed and disarmed. He's nothing. He's under your feet. அவனுடைய வல்லமை, சத்துவம் எல்லாத்தையும் இயேசு கிறிஸ்து உடைத்து ஒண்ணுமில்லாமலாக்கி உரிந்து போட்டு வெளியரங்க கோலமாக்கினாரே அவனைதான். Jesus gave you and me total victory over him. அவனுக்கு மேலதான் முழுசா ஜெயத்தை கொடுத்திருக்கிறாரே. But he is a liar, he is a deceiver. அவன்தான் பொய்யன், அவன் வஞ்சிக்கிறவன்னு தெரியும். He wants to gain access to our lives. நம்ம வாழ்விலே அவன் கொஞ்சம் கொஞ்சமா கிரியை செய்வேன்னு விரும்புறான். So he uses all these things. He uses sickness, lack, want, poverty, disease. All these things he uses the circumstances somehow to try to gain access to our life again. அவன் வலுவ பார்க்கறான். காலுக்கடியில இருந்து வியாதியை கொடுத்து, தரித்திரத்தை கொடுத்து, ஏதாவது ஒரு தேவையை உருவாக்கி ஏதாவது பண்ணி நம்மளுடைய வாழ்க்கையில ஆட்கொள்றதுக்கு நுழையலாமான்னு பார்த்துட்டு இருக்கிறான். So when he tries that, you just உன்ன கீழே தள்ளவன். Stamp your feet, push him down more and tell him, I am victorious over every work of yours. சொல்லணும். அவன் வலுவ மறுமொழுது நாம எடுத்துக்கிட்ட அதிகாரத்தை ஏற்கனவே அளித்ததே அவன் காலுக்கல்ல இருக்கிறான்றது சொல்லி அவனை திருப்பியும் காமிக்கணும். அவனை மிதிச்சு, நீ இங்க இருக்கிறப்பா, எனக்கு ஏற்கனவே ஜெயம் இருக்குது, சகல உன்னுடைய வேலைக்கு மேலேயே எனக்கு ஜெயம் இருக்குது, நீ வாய் மூடிட்டு இரு. Say, I have victory over sickness, I have victory over disease, I have victory over poverty, lack and want, I have victory over every work of yours in Jesus name. சொல்லணும். இயேசுவின் நாமத்தினாலே உன்னுடைய சகல கிரியையாகிய வியாதி, பாவம், தரித்திரம், சாபம் எல்லாத்துக்கும் மேலும் எனக்கு ஜெயம் இருக்கிறது என்று சொல்ல வேண்டும். That is what we are called to do. That is our mission, my friend, to reinforce the victory that we already possess. அதுதான் நம்மளுடைய பங்கு. செய்ய வேண்டிய காரியம் நம்ம பக்கத்திலிருந்து என்ன செய்ய வேண்டும்? அளிக்கப்பட்ட ஜெயத்தை உரிமை பாராட்டி அவனுக்கு முன்பாக வலுப்படுத்தி காண்பிக்க வேண்டியதுதான் நம்மளுடைய பங்கு. Turn with me to Joshua chapter 1. யோசுவா எழுதின சரித்திர புஸ்தகம் 1ஆம் அதிகாரம். Joshua chapter 1. I'll show you the principle here in verse 3. 1:3 ஒரு காரியத்தை காண்பிக்க விரும்புகிறேன். Verse 3. I'll read from verse 1. After the death of Moses, the servant of the Lord, it came to pass that the Lord spoke to Joshua, the son of Nun, Moses' assistant, saying, Moses, my servant is dead. Now therefore arise and go over to Jordan, and you and all this people to the land which I am giving to them, the children of Israel. And then in verse 3 he says, every place that the sole of your foot will tread upon, I have given, as Moses said. 1ஆம் வசனத்திலிருந்து படிக்கிறேன் பாருங்க. 1ஆம் அதிகாரம். கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனான நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி, என் தாசனாகிய மோசே மரித்து போனான். இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லோரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். Verse 3. 3ஆம் வசனம் பாருங்க. Every place that the sole of your foot will tread upon, I have given you as I said to Moses. நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். In other words, this is what God is doing. God is speaking to Joshua and telling him,
I give you this land, the land of milk and honey. இதுதான் சொல்ல வருகிறார். யோசுவாவை நோக்கி தேவன் சொல்றாரு, யோசுவா இந்த பாலும் தேனும் தேசத்தை உங்களுக்கு கொடுத்துட்டேன். Go to Jordan, I'll give you Jordan. Arise and take it. யோர்தானை கொடுத்த எலும்புங்கள் கடங்கள் போங்கள்ன்றார். This land of milk and honey, it's yours. தேனும் பாலும் தேனும் ஓடுகிற தேசம் உன்னுடையது, எடுத்துக்கொள். Freely God is giving it to them. இலவசமா கொடுக்கிறேன் என்று தேவன் சொல்லிட்டார். இலவசமா கொடுக்கிறார். But if they want to inherit it and experience it and enjoy that land, what they have to do? அவர் கொடுத்துட்டார் இலவசமாக. இவர்கள் இப்பொழுது தங்களுக்கு சுயமாக எடுத்துக்கொள்ள சுதந்தரிக்க என்ன செய்ய வேண்டுமா? Let's say the people of Israel are here. Decide. இஸ்ரவேல் ஜனத்தாலாம் இங்க இருக்கறாங்க இந்த பக்கம். Land of milk and honey is on the other side. யோர்தானுக்கு அந்த பக்கம் பாலும் தேனும் ஓடும் தேசம் இருக்குதுன்னு. So God is saying all this land is yours, I have given it to you. சொல்றார் தேவனாகிய கர்த்தர் இந்த தேசம் முழுவதையும் உங்களுக்கு கொடுத்துட்டேன்பா. I have given it to you. ஃப்ரீயா கொடுத்துட்டேன். You possess it, you have it. அது சுதந்திரத்துக்கு. It's yours. உங்களுது. Now if you want to experience it and enjoy all the good things and the blessings of the land, what you need to do? இந்த நன்மையான அனைத்தையும் நீங்கள் எடுத்து சுதந்தரித்து அனுபவிக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? You don't just stand this side and say, oh, that land is mine, that land is mine, Jordan is mine, Jordan is mine. இந்த பக்கமே நின்னுட்டு யோர்தானுக்கு அந்த பக்கம் இருக்க தேசம் எல்லாம் என்னோடது, தேசம் எல்லாம் என்னோடது, பாலும் தேனும் என்னோடதுன்னு அறிக்கைட்டு இருப்பீங்களா? If you just say that, you will never experience the blessings of the land. அந்த தேசத்தினுடைய ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியாது. இங்க நின்னே சொல்லிட்டு இருந்தா. You'll never possess the land. அதை போய் சுதந்தரிக்கணும். You'll never be able to enjoy the land. அதை சுதந்தரிக்க முடியாது. அதை அனுபவிக்கவும் முடியாது. That is why after saying that he says, every place the sole of your feet tread upon, I have given to you. ஆகவே தான் சொல்கிறார் பாருங்கள், உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். So what they have to do? அப்ப என்ன செய்ய வேண்டுமா? God has given them the land of blessing. அந்த ஆசீர்வாதமான தேசத்தை கொடுத்துட்டார். They don't freely it is given. இலவசமாக அருளப்பட்டிருக்கிறது. But they had to do one thing. ஆனால் ஒரு காரியம் அவர்கள் செய்ய வேண்டும். God had given them a mission to do. ஒரு காரியத்தை செய்ய வேண்டிய ஒரு வேலையை கொடுக்கிறார். Just like how he has given you and me a mission to do. எப்படி நம்மளுக்கு உங்களுக்கு எனக்கு ஒரு வேலையை கொடுத்தாரோ அந்த மாதிரி ஒரு வேலையை கொடுக்கிறார் அவங்க பங்கு செய்யறதுக்கு. Their mission was just to do some walking, that's all, some marching. அவர்கள் அங்க என்ன செய்ய வேண்டுமா? ஒரு அணிவகுக்க வேண்டும். அதாவது ஒரு நடக்க வேண்டும். See verse 3. மூணாம் வசனம் பாருங்க. Every place the sole of your foot treads upon, I have given. என்ன சொல்கிறார்? உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும். Hello. கவனிக்கிறீர்களா? Every place that the sole of your foot treads upon, that means they had to go into the promised land and they had to put their feet down there. என்ன பண்ணணும்? இப்பொழுது அவங்க யோர்தானை கடந்து அந்த சுதந்திரிக்கிற தேசத்துக்குள்ள போய் அந்த தேசத்துல காலை பதிக்க வேண்டும். It's theirs, but they had to go and inherit it. அவர்கள் கொடுத்தாச்சு, அவங்களது ஆனா இப்ப சுதந்திரிக்கணும். அங்கே உட்காராம they had to go walk in the land and possess the land and take what God has already given them. அங்கே உட்கார்ந்துட்டு இல்லாம எழுந்து போய் அங்க நடக்கணும், அதை சுதந்திரிக்க வேண்டும். But you know what? என்ன ஆச்சு தெரியுமா? God gave them that land. God promised them it was a beautiful land. Everything was fine, but there were some problems in that. அங்க தேவன் சொன்னாரு இந்த தேசத்தெல்லாம் கொடுக்கறேன்னு கொடுத்தாரு. நல்ல தேசம் தான், பாலும் தேனும் ஓடுற தேசம், வாக்கு பண்ண தேசம். ஆனா ஒரு பிரச்சனை இருக்கு. One of the problems was there were giants there. ஒரு பிரச்சனை, ஒரு இருக்கிற பிரச்சனைல ஒரு பிரச்சனை என்னன்னா ராட்சசர்கள் குடி இருக்கிறாங்க. Hello. கவனிக்கிறீங்க? There were giants there. அங்க ராட்சசர்கள் இருக்கிறாங்க. So what to do now? இப்போ என்ன செய்யணும்? God said go and inherit it, it's yours, but giants are there, they are occupying it, they are possessing it. அங்க தேவன் சொல்லிட்டாரு உன்னோடது போய் நடங்கப்பா, எடுத்துக்கொள்ளுங்க, சுதந்திரத்துக்கொள்ளுங்கள், உங்களோடதுன்ட்டாரு. ராட்சசங்க இருக்கிறாங்க. So what do? என்ன செய்யறது இப்போ நாம்? Well, you just do what God tells you to do. தேவன் சொன்னதை தான் செய்ய வேண்டும். It's yours. அது உங்களோடது. You just walk in there அங்க நடந்து போகணும் and tell the giant to get out of there. He has no legal permission to dwell there. ராட்சசங்க கிட்ட சொன்னோம் நீங்க இங்க இருந்து போங்க,
இங்கிருந்து குடிபெயர்ந்து போங்க, இது எங்களுடையது என்று சொல்ல வேண்டும், நடந்து போய். And if he tries to stay there and resist you, just knock him off. அவன் இல்ல நான் போக மாட்டேன்னு இருந்தானா அவனை உதைச்சி தள்ளுங்க. Who is with you? உங்களோட இருக்கிறவர் யார்? God is with you. தேவன் உங்களோட இருக்கிறாரே. God has already given you victory. ஏற்கனவே ஜெயத்தை கொடுத்துட்டாரே. So they had to go there and they had to just demolish these giants and occupy what God already given them. They had to take it and claim it in order to enjoy it. தேவன் தான் வாக்காக கொடுத்துட்டாரு. நாம் என்ன செய்யணும்? நடந்து போய் எல்லாவற்றையும் போ சொல்லணும். போலனா உடைத்து நிர்மூலமாக்க வேண்டியதுதானே. That's the same thing that you and me got to do today. இதேதானே இந்த காலகட்டத்தில் நீங்களும் நானும் செய்ய வேண்டியது இருக்கிறது. God has already given us victory over everything. எல்லாவற்றின் மேலும் தேவன் ஏற்கனவே நமக்கு ஜெயத்தை அருளி வைத்திருக்கிறார். But there are some giants. ஆனால் சில ராட்சசங்க இருக்காங்க. There are some sickness and disease, some lacks and want that is trying to stop us in life. சில நேரத்துல இந்த ராட்சசங்கள் போல இருக்கிற வியாதிகள், தரித்திரங்கள், தேவைகள் எழும்புகிறது. So what do? என்ன செய்வீங்க? You just keep marching on, that's all. முன்னேறி அணிவகுத்து போயினே இருக்க வேண்டியதுதான். You just keep moving forward because God is on your side. தேவன் உங்கள் பக்கத்துல இருக்கிறதுனால முன்னேறி நடைய கட்டுங்க வாழ்க்கையில. Amen. Amen. You don't just look at the giants and get afraid there. அங்க இருக்கிற ராட்சசங்களை பார்த்து நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லையே. Remember that Jesus defeated every work of the devil through his death and resurrection. ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும், அவருடைய மரணத்தின் மூலமாகவும் அவருடைய உயிர்த்தெழுதல் மூலமாகவும் சகலத்தையும் அவர் கையிலே வைத்திருக்கிறார், ஜெயித்தாரே. Already he has given us victory over everything. அது ஏற்கனவே அந்த ஜெயத்தையும் உங்க கையில் அருளி இருக்கிறார். So all I have to do is to reinforce my victory over circumstances and situations. என்னோடது என்ன? திருப்பியும் வலுப்படுத்த வேண்டும். நானும் திருப்பியும் உரிமை பாராட்டி அந்த ஜெயத்தை உபயோகிக்க வேண்டும். If sickness, lack or want tries to dominate me, I speak to it and I reinforce my victory over it. நான் திருப்பி அந்த வியாதியும் தேவையும் எழும்புச்சுனா நான் திருப்பியும் எடுத்து உபயோகிப்பேன் அந்த ஜெயத்தை. எனக்கு ஜெயம் இருக்கிறது, இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்து ஜெயித்தார், உயிர்த்தார் என்று. This is our God given mission. இதுதானே நாம் செய்ய வேண்டிய பங்கு வேலை. This is what we have to do. இதுதான் நாம் செய்ய வேண்டும். Well, it's not all. இது மட்டும் இல்லை. Well, next week I'll give you the main thing or the main meaning of this word. இந்த வசனத்தின் முழு அர்த்தத்தை அடுத்த வாரத்திலே முக்கியமானதை சொல்லுகிறேன். Why it says there, it says the God of peace shall crush or bruise Satan shortly under your feet. அங்க சொல்லப்பட்டிருக்கிறது சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் காலடியிலே கீழ்ப்படுத்தி நசுக்கி போடுவார். That word shortly is not talking about something that God will do in the future. No. சீக்கிரமாயோ குறுகிய காலம் என்று சொல்லும் பொழுது ஏதோ வருங்காலத்துல செய்ய போறார் இனிமேல் தான் என்றல்ல. It is a military term that Paul uses there. அங்கே ராணுவ ரீதியான வார்த்தையை அங்க பவுல் உபயோகித்திருக்கிறார். Refers to the way the Roman soldiers marched and walked. எப்படியாக ரோமாபுரி சேவகர்கள் முன்னேறி அணிவகுத்து போகிறார்களோ அதை குறிப்பிடுகிறது. Don't miss next week. அடுத்த வாரம் வராது இருக்காது. That is the main thing here. Today I just laid the foundation for it. முக்கியம் இன்னைக்கு தான் அஸ்திவாரம் போட்டுருக்கிறேன். So you are victorious over everything. God has given you victory over everything. ஆகவே நீங்க எல்லாவற்றுக்கும் மேலும் ஜெயித்தவர்கள், ஜெயம் கொண்டவர்கள். Over lack, over want, over sickness, over disease. எல்லா பாவம், தேவை, வியாதி, குறைச்சல் எல்லாவற்றுக்கும் மேலாகவும். So when the enemy tries to bring these things against you, ஆகவே பிசாசு இவைகள் எல்லாம் கொண்டு வந்து உங்களுக்கு முன்னாடி நிக்கிறானா, there's only one thing you have to do is அதுக்கு ஒரு காரியம் நீங்க செய்ய வேண்டும். reinforce your victory over him, that's all. வலுப்படுத்துங்கள் உங்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கிற அந்த அதிகாரத்தையும் ஜெயத்தையும் உரிமை பாராட்டி திருப்பியும் அதை Tell him he's defeated. அவன் சொல்லுங்க நீ தோற்கடிக்கப்பட்டவன். He's crushed, he's smashed, he's been stripped of all his power. சொல்லுங்க நீ மிதிக்கப்பட்டு, நசுக்கப்பட்டு, உடைக்கப்பட்டு, நொறுக்கப்பட்டு இருக்கிறாய். Not worth fighting. உன்னோட சண்டை போறதுக்கு நீ முன்னாடி கூட நிக்க தகுதி இல்லை. அவர் கூட சண்டை போட்டா என் பேர் தான் கெட்டு போகும், அந்த மாதிரி சொல்றோம். And not worth fighting. அவனோட சண்டை போறதுக்கு அதுக்கு நேரமே இல்லை நம்மளுக்கு. You just stay there under my feet only. நீ என் காலுக்கள்ளே தங்கு. Hello. That is what you need to do. அதுதான் சொல்ல வேண்டும். God makes things very simple, my friend. எல்லாவற்றையும் தேவனாய் கர்த்தர் சுலபமாக்கி வைத்திருக்கிறார் நமக்கு. The preachers have made it very complicated. பிரசங்கியார்கள் தான் ரொம்ப பெருசா காமிச்சு கொடுத்துட்டாங்க. ஜெபம் பண்ணோம், ஃபாஸ்டிங் பண்ணோம், தலைக்கில தொங்கணும், அல பண்ணோம், இது பண்ணோம், எல்லா வித காட்டணும்.
Nothing, my friend. He's already defeated. ஒரு விதை நாம செய்ய வேண்டியதில்லை, அவரு எல்லாத்தையும் ஜெயிச்சிட்டார். Just reinforce your victory. அந்த ஜெயத்தை நாம் வலுப்படுத்த வேண்டும், உரிமை பாராட்ட. Don't believe his lies. அவனுடைய பொய்யை நம்பாதிருங்கள். Don't believe lack and want and sickness and these things are not for you. இந்த வியாதி, தேவை, குறைச்சல், தரித்திரம் இதெல்லாம் நம்பாதீங்க. இதெல்லாம் நம்மளுடையது கிடையவே கிடையாது. That is why I refuse these things. ஆகவே தான் இவைகளை நான் நிராகரிக்கிறேன். No, it's not for me. எனக்கு இல்ல இதெல்லாம். I have victory over these things. இது மேலலாம் நான் ஜெயிச்சிருக்கிறேன். Amen. Amen. Everyone has to say that. சொல்லணும் எல்லாரும். I'll just stay with this. Next week we'll continue. இதோட நிறுத்திட்டு அடுத்த தொடர்ந்து பார்க்கலாம்.